ஹாய் ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இன்னொரு சூப்பரான கண்டென்ட்லாம் இருக்கும். என்ன கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, காளிகேசம் போகலாம் அப்படின்னு தமிழ்ல பார்த்துருப்பீங்க. நானும் நம்ம ஃப்ரெண்டு இவனும் தான் போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. நானும் நம்ம டியூக்கும் ஒரு வீட்டுக்கு தான் போகிறோம். இவனும் வரான். அப்படியே போயிட்டு நேரத்தில்லாமல் சும்மா அப்படி போயிட்டு வீடியோ பண்ணிட்டு வரலான்னு தான். கன்னியாகுமரியில் இப்போலாம் மழை ரொம்ப கம்மி கைஸ், ரொம்ப கம்மி. தண்ணி வருமானு தெரில, சும்மா கேட்டோம் குளிக்கிற அளவுக்கு தண்ணி வரும்னு சொன்னானா. ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். நிற்கிற எடுத்தியா? இல்லை, ஜட்டியை போட்டு குளிக்க. ஜட்டி போட்டு குளிக்க போறியா? சரி வா போகலாம் கைஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வரும். அவனும் வீடியோ எடுத்துகிட்டு வரான், அவன் மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு வரான். நேராக பல்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். ஓகேவா? சேனலில் எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? அந்த மாதிரி வீடியோலாம் போட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து சண்டே மட்டும்தான் vlog எடுக்கிற மாதிரி டைமிங்கு. நம்ம சண்டே வந்து ஃபுல் vlog எடுக்கலாம். ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குது கரெக்டாக ஞாபகம் இல்லாமல் நான் பாட்டு அமைதியாக வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இதாகிடுச்சு. இப்போ நேராக போயிட்டு எஸ்எம்ஆரில் போய்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுட்டு நேராக காளிகேசம் கிளம்ப வேண்டியதான். மணி பார்த்திங்கன்னா 12 ஆகுது. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. 45 ஆச்சு. போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வர வேண்டியதான். ஆனால் தண்ணி இருக்குமான்னு தான் டவுட்டாக இருக்குது. ஓகே கேஷ், நான் இங்கே பெட்ரோல் போட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? கோப்ரோ வீடியோவும் கிடக்கும். உங்களுக்கு கோப்ரோ அன்பாக்சிங் வீடியோலாம் கிடக்கும். அதில் இருக்கும் நினைக்கிறேன். நான் எங்கே போய் வாங்கணுங்கிறதுலாம் அந்த வீடியோவில் இருக்கும். யாராவது அந்த வீடியோ பார்க்க அப்படின்னா கீழே லிங்க் தரேன். அதே விட்டுருக்கடா, என்ன விடுறா. பின்னாடி அந்த பாட்டை போட்டு வரான். அது பாட்டு வைப் ஆகுது நம்மளுக்கு.
தான் ஒரு நாய் கத்திட்டு இருக்கு. அவனுக்கும் லைஃப் வேலையே எனக்கு நான் ஏன் வீடியோ போடலங்கிறது அடுத்த வீடியோ வந்து வரும். ஓகேவா? நான் ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோவாக போடலாம். அது வந்து ஓப்பனாக யாருக்கா சொல்லணும் உங்கள்கிட்ட வந்து சைலன்ஸ் போயிட்டு அப்படியே வழியில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரே ஒரு பேட்டரி இது பேட்டரி செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இதில் தான் லைஃப்பில் தான் வீடியோ கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வீடியோ ஆன் பண்ணுவோம். எந்த ஃபோன்லேயும் இருக்காதுங்க. நீங்கள் ஐஃபோன் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாலும் சரி. பழைய நோக்கியா 109 பழைய நோக்கியா 109 இங்கே பாருங்கள் நிறைய பட்டர்ஃப்ளை உங்களுக்கு தெரியுதா? இது இங்க பாருங்க நிறைய இருக்குது பட்டர்ஃப்ளை பச்சா. வேற எங்கேயும் போயிடாத, டவரில் ஃபோன் பண்ண முடியாது. கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் அந்த அதே ஒரே கலர் பட்டர்ஃப்ளை தாங்க எல்லாமே. ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது வைப். இதை பார்த்தா நம்ம மனசுலாம் அப்படி ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. இதில் நிக் போட்டு விட்றா தொழியா. இதில் நிற்போம், நின்றுட்டு போ. நல்லா இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பட்டர்ஃப்ளை போங்க சுற்றி முற்றி எல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கு. இங்கே மழை பெஞ்சிருக்கு வித்யா, மழை பெஞ்சிருக்கு. ஃபோன் மிஸ் ஆச்சா? கிடச்சா? ஆமாம். ஓ சரி. இவங்களுக்கு இதை டைட் பண்ணவும் தெரியாது. டைட்டில் லூஸ் பண்ணணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இனி இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் இன்னும். அதே போல் அப்படி பாருங்களேன் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. உள்ளே போக போக காடு தான், செம ஃபாரஸ்ட். உள்ளே போக போக இன்னும் இதாக இருக்கும். மூணு பேர் நம்ம அப்படி உள்ள போய் பார்ப்போம். உள்ள போய் பார்க்கலாம். டிக்கெட் தான் எடுத்தாச்சுல. சும்மா அப்படி ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு நேராக ஒரு புல் தெரியுதுல்ல, புல்லும் ஒரு மாடும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய குளம். சைடில் வந்து பரிசல் கிடக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போவாங்க. இப்போ தண்ணி எதுவும் இல்லை, மழை இல்லை, தண்ணி இல்லை, அதனால் போட்டிங்கும் இல்லை. ஒரு மாதிரி புல் பிடிச்சி காடு மாதிரி ஆகிடுச்சு எல்லாம். உங்களுக்கு லஞ்ச் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இன்னும் இருக்குல்ல கூரை மாதிரி, இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த
டோல்லேருந்து உள்ளே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் எதுவும் அலௌடு கிடையாது, சாப்பாடு எதுவும் நீங்கள் கொண்டு போக முடியாது. செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு கொண்டு போகிறீங்க அப்படின்னா இங்கேயே வச்சு சாப்பிட வச்சுருவாங்க. அப்படியே மீறி உள்ளே கொண்டு போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு உள்ளே தூக்கி வச்சு கொண்டு வந்துடுறேன். அவங்க சொல்கிறோம் நல்லது தானே, நல்லது சொன்னால் கேட்டுக்கலாம். சரி ஓகே, இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? இதுதான் டிக்கெட்டு. நான் போட்டு போகிறேங்க. 3 பேர் 2 வெஹிக்கிள், ஓகேவா? 130 ரூபா. வரும்போது ஒரு 500 கையில் வச்சுக்கோங்க. அவங்க டீமில் வந்து ஆட்கள் பொறுத்து அமௌண்ட்டு கையில் வச்சுக்கோங்க, ஓகேவா? போகலாம். இந்த டோலுக்கு அந்த சைடு இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். மோஃபா போகலாம் இனி நம்மளும். இனி வந்து டோல் எதுவும் கிடையாது. இந்த ரோட்டில் நேராக போயிட்டீங்கன்னா அந்த அது என்னது காளிகேசம் ஆறு, அந்த ஆற்றுக்கிட்ட தான் கொண்டு போய் விடும், ஓகேவா? இந்த பிளேஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சில்லுன்னு லைட்டாக வாமா அப்படி இருக்குது. ஆனால் வெக்க இருக்க தான் செய்யுது. உள்ளவெல்லாம் வெந்து நீராக தான் போயிட்டுருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு. ஏன்னா அவ்வளோ வெக்க, அவ்வளோ வெயிலுங்க. இது இந்த இடங்கிறனால இப்படி இருக்குது. இது இப்போ நான் எங்கள் வீடு கிருஷ்ணன் கோயில் இருக்குல்ல, அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நம்மளும் வண்டி விட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம், ஓகே? அங்கே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வரும்போது பிளேஸில் வச்சு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். இதில் இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா, நான் இப்படி வெளியே பிளான் போடுற எப்போவுமே என் தம்பி என் கூட இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா ஊருக்கு போயிடுவான் படிக்கிறதுக்கு. அவன் இல்லாத டைம் தான் நான் பிளானும் போடுவேன். அது பிளான் பண்ணி ஒன்றும் பண்ணலை, கோஇன்சிடெண்ட்டாக அப்படி நடக்குதுங்க. நான் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே நடக்குது. இந்த இடத்த பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். சுத்தமாக டவர் கிடையாது. யாருமே மிஸ் ஆகிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்கன்னா வந்துடுவாங்க. விவரம் இல்லாதவங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபோன் கூட பண்ண முடியாது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. நல்லா இருக்குல்ல இடமே, ஒரு மாதிரி வைப்பாக இருக்குங்க, வைப்பாக இருக்குது. இப்போ இந்த இடம் ஒரு மாதிரி சில்லுன்னு காமாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, ஏதோ பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குல்ல பிளேஸ்லாம், சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்பெல்லாம் வராங்க, டென்ஷன் ஆகும். நம்ம பைக் அதில் விட்ருக்கோம், அங்கே அந்த டேனிக்கு அந்த சைடு விட்ருக்கோம். இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சேட்டலைட் ஃபோன் வாங்கணும். ஆமாம், இனி சேட்டலைட் ஃபோன் தான் வாங்கணும். எல்லா இடத்துலையும் டவர் இருக்கும். ஒரு மாதிரி இங்கேருந்தே பார்க்கிங் விட்டுட்டு அப்படியே உள்ளே நடந்து போனீங்கன்னா, ஆனால் ஆட்டோ நிற்கல, அதுக்கிட்ட இருந்து உள்ளே இதாகிடும். அந்த சைடு நிறைய பேர் குளிச்சுட்டு எடுத்து நிற்காங்க, அதனால் காட்ட மாட்டேன். நம்ம இந்த சைடு போயிடலாம், ஓகேவா? ஏன்னா ஒருத்தங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்கள போடக்கூடாது. பசங்களாம் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தண்ணி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு எடுத்து வராங்க, பார்ப்போம். குளிக்க லெவலுக்கு தண்ணி இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. எப்படியும் நான் குளிக்க மாட்டேன், நீங்கள் ரெண்டு தான் குளிக்க போகிறீங்க. ஆமாம், துணியாக யார் பார்த்துப்பா? அப்படிங்களா? எதுக்கு கூப்பிட்டு வந்துருக்கானு தெரிஞ்சுதா? தண்ணி கிடக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதில் கிட்ட போனால் குளிக்கிறாங்க, தெரியுதா? பட் மேலே விடுவாங்களான்னு தெரியாது. இப்போ மேலே போய் பார்ப்போம். அப்படியே நைஸாக அப்படியே நடந்து போவோம்.
அவங்க விட மாட்டாங்க. நம்ம வண்டியே விடல நம்ம கூட வந்தது. நம்ம கூட வந்து இன்னும் வண்டி விடலையா? அங்கே பார்த்தீங்களா ஒரு மாதிரி குறுக்கே நடுக்கே நெறிஞ்சிட்டு இருக்கான். கேட்டால் எங்கள் வண்டி பெருசு உங்கள் வண்டி சிறுசுன்னு சொல்லுவாங்க. நான் என் வண்டியவே விட்டு வந்துட்டேன். அது வேறு விஷயம். இதான் இந்த வண்டியோட தெரியாத பசங்களை கூட்டுறக்கூடாதுன்னு சொல்லுது. ஒன்னையே கூட்டு வந்திருக்கு, அவனை கூட்டு வராமல் போயிடுது. ப்ரோ ப்ரோ சார் யூனோ கூட்டிட்டு வந்தால் எதுக்குன்னே தெரியாது. சும்மா அனாதையாக நிற்கிது. அது எதுக்கு நிற்கிது, எதுக்கு போகுது, எதுக்கு வந்து நல்லா இருக்கீங்களா ப்ரோ? எதுக்கு வந்தேன்னு கேளே வந்துட்டேன். எதுக்கும் வந்தேன். அவன் வந்து அப்பா பார்க்க வந்தான். நிறைய பேர் குளிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் மேலே போக பார்ப்போம். மேலே அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். ஓகேவா? எப்படி மேலே இறப்போம்மா? இவன் ஏதோ புதுசாக ஒரு வழி சொல்கிறோம். நாங்கள் அட்வென்ச்சரா ஐயோ ஒரு மாதிரி வளருது. அட்வென்ச்சராக தான் நாங்கள் போவோம். ஓகேவா? வாய்ஸ் மைக் இதில் வேண்டாம், கரெக்டாக இருக்கும். டேய் முட்டு சந்திரா கர்மம் அந்த சைடு போய் அது போகணும் ஒரு வழி. ஐயோ டே எனக்கு தாண்டா தெரியாது. சொன்னோன்னா இவன் 2 வாட்டி வந்திருக்கானா? நான் இப்படி தான் போனோம். ஒரு கை மேலே ஓடி போகணும்னு நினைக்காது. 2 வாட்டி வந்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினச்சேன். இல்லை ஒரு பாருங்களா இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் எப்படி தெரியுமா இருக்கு? மீனை பஞ்சுக்கிட்டா மீன். ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபன் பண்ணலாம். டே எப்படிலாம் சும்மா போடலாம். நாங்கள் போட போகிறோம். பார்த்துவோம். எப்படிலாம் போனோம்? என் முன்னாடி எந்த சைடு அவங்களா போகிறான். இது பண்ணுவான். வழி நான் சொல்லி வரேன். செம்ம கிளியராக இருக்குது. கோயில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 hour பெஞ்சு அப்படின்னா தண்ணி நிறைய வந்துடுங்க. நீ எப்போ இருக்கலாம் அங்கே போகலாம். இல்லை எனக்கு புரியலை. இப்போ தொட்டின்னு சொன்னது இவன் தான். முடி நிறைய வளர்த்துச்சுக்கோங்களா? இவன் தான் பார்த்துவான். மூஞ்ச பார்த்துவான். அவனே திரும்பி பார்த்துட்டான். கூழாங்கல் எடுத்துகிட்டு போய் மீன் போட்டு. மீன் எப்படி இருக்கா? மீன் நல்லா இருக்கா? வாழை நீங்க பாம்பு வரும். வேற எடுத்துட்டு இருக்கான். ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை. வீட்டில் எல்லாம் திடீர்னு பார்த்தாங்களோ சர்ச்சில் எவனா பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் ஆகும். உங்களுக்கு 2 தான் பிரச்சனை. அப்படியே பார்த்து பயப்பட நினைக்கீங்க. அப்படியா? வீட்டில் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தியா? கட் பண்ண மாட்டேன். அப்படிதான் போடுவேன். எனக்கு இதான் பண்ணு. உனக்கு தான் பண்ணு. தின்னு எடுப்பு. சமைக்கணும். மழை வரும். 2 நாள் ஒரே மழை தான். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சுற்றி எங்கே பார்த்தாலும் காடு. கிளவிங்களுக்கு கொஞ்சம் நம்ம அந்த சைடு காட்டவே மாட்டோம். அது வேறு விஷயங்க. அவங்களுக்குள்ளேயே முனைங்கிறாங்க. ஒரு இளம் பெண் இருந்தா சரி. ஓ இளம் பெண் இருந்தா நீ எடுப்ப. இல்ல அவங்க இந்த வார்த்தை சொன்னா லாஜிக் இருக்கு. ஆமா ஆமா அது உண்மைதான். 90 வயசான கிளவி இந்த டைலாக் சொல்லணும். கிளவி தாங்க. இருந்தாலும் எடுக்கக்கூடாதான். நாங்கள் எடுக்கவே இல்லை. உடனே வீடியோ திருப்பிடும். அது சவுண்டு மட்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்கோம். மூக்கு டைப்பை பார்த்தோம்லா. அதுதான் பிரச்சனை. அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. யாரோ யாசனா ஏன் தண்ணி என்ன பண்றீங்க? நாங்க வரலாம். சாரி கட் பண்ணிக்கங்க. போட்டுருப்பா கவலைப்படாதீங்க ப்ரோ. எல்லாமே பேச்சு பேசுவாங்க. எல்லாமே போட்டுருவேன். இதுக்கு மேலே போகலாமலா? ஆமாம் என்ன நிற்கிறாங்களா? அங்கே போகலாம்ல. நம்மண்ணா தெரியுது இங்கண்ணா. வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். வீடியோ கட் பண்ணு. கட்டு. ஏன்னா நாங்கள் அங்கே போயிட்டு கூப்பிட்றோம். சின்ன சின்ன கிளிப்பாக தான் எடுக்கணும். நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க. எடுத்தால் கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஓகே முடிஞ்ச அளவு மேலே வந்துடும். இதுக்கு இங்கே போகலாம். ஆனால் கார்டு இருக்காங்க. அவங்க உள்ள விட மாட்டாங்க. இதுக்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்.
ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்தோம். ஓகேவா? ஆனால் தண்ணி போகிறேன் செம கிளியராக இருக்குது. ஃபோனை நான் அப்படியே லைட்டாக தண்ணிக்குள்ளே போடுறேன். மோஃபா வேணா குளிக்க போகிறேன். நேராக உள்ளே இறங்கு. இதில் ஆளாடாது. நல்ல தண்ணி தான்டா. உள்ளே அப்படி கலர் அது கல் தான் அப்படி இருக்குது. நல்லா இருக்கு, கிளியராக இருக்கு. நான் நிச்சயம் சொல்றேன் ப்ரோ. நாங்க வந்து அந்த உள்ளாடையெல்லாம் போட்டு வந்திருக்கோம், அவங்க மாதிரி இல்ல. மசாஜ் பண்ணணும். இந்த மீன்லாம் வந்து கொத்தும் அப்படிதானே மேலே. எனக்கு இதுல குதில நீச்சல் தெரியாது, ஆழம் உண்டு. ஆழம் இதா உனக்கு நீச்சல் வர தெரியாத கர்மம் முடிச்சவனா. இதுல இறங்கி அப்படி வரேன் மீனை போறேன். தள்ளிக்கோ. நான் எங்க இறங்கணும் அங்கதான் மீன் பாருங்க. ஐயா இதெல்லாம் கூட கூட்டிட்டு உள்ள வீடியோ பார்த்துருப்பேன். தண்ணி எவ்வளோ கிளியராக இருந்தேன். நான் ஒருத்தர் நிற்கிறல அந்த சரி திரும்ப அவர்கிட்ட வந்து கீழே தான் குளிப்போம், மேலே ஃபோட்டோ எடுத்து வந்துருவோம் சொல்லியிருக்கோம். அதனால் கீழே கொஞ்சம் ஆழம் இருக்குது, அதில் போய்ட்டு குளிக்கலான் இருக்கோம். நேராக கீழே போயிட்டு குளிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்துகிட்டு அப்படியே அந்த வீடியோவை போகும்போது எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கன்னியாகுமரியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து உண்மையிலே விசிட் பண்ணுங்கள். மழை டைமில் வாங்க, இந்த மாதிரி டைமில் வராங்க. ரொம்ப தண்ணி கம்மியாக தான் நடக்கும். மழை டைமில் இல்லை ப்ரோ, அதுக்குன்னு ஒரு சீசன் உண்டா, அந்த சீசனில் வரணும். ஆனால் என்ன இப்போ கூட்டு சீசன் வேறு, அடுத்த விளாக்லாம் நாங்கள் வரோம் சீசனுக்கு. போவாதே டேய் வருதுடா. வர மாட்டானோ வா